வேளாண்மையில் பெரும் நஷ்டத்தை சந்தித்த ஒரு விவசாயியின் உளுந்த கணக்கை கேளுங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள ஆனூர் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்ற விவசாயியின் ஆதங்கத்தையும் வலிகளையும் வெளிப்படுத்துகிறது சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உடக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். அப்படி 3 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்த விவசாயியின் செலவு வரவு குறித்த கணக்கு விவரத்தை தற்போது பார்க்கலாம். 3 ஏக்கர் நிலத்தை 3 முறை டிராக்டர் உழவு செய்ய ரூபாய் 13,000, அண்டை வெட்டுவதற்கு 4,000 ரூபாய், மாடு மூலம் பிரம்பு அடித்து நிலத்தை சமன்படுத்த ரூபாய் 2,500, 60 கிலோ விதை நெல் வாங்க 3,000 ரூபாய், கருவி மூலம் நேரடி நெல் விதைப்பு செய்வதற்கு ரூபாய் 3,000, களைக்கொல்லி வாங்கி தெளிக்க 6,000 ரூபாய், 15 நாட்களுக்கு பிறகு களைகளை பறிக்க 20 பெண் நாட்களுக்கு ரூபாய் 300 கூலி என்றால் ரூபாய் 6,000, களை பறித்த பெண்களுக்கு சாப்பாடு செலவு 1,500 ரூபாய். அதன் பின்னர் 10 நாட்கள் கழித்து முதல் உரமாக டிஏபி உரம் 50 கிலோ கொண்ட 3 மூட்டை ரூபாய் 4,200, யூரியா உரம் 50 கிலோ கொண்ட 3 மூட்டை ரூபாய் 900, குருணை மருந்து 20 கிலோ 2,000 ரூபாய். அதன் பின்னர் 20 நாட்கள் கழித்து இரண்டாவது உரமாக காம்ப்ளெக்ஸ் 50 கிலோ கொண்ட 3 மூட்டை ரூபாய் 4,200, யூரியா 50 கிலோ 2 மூட்டை ரூபாய் 600. அதன் பின்னர் 20 நாட்கள் கழித்து மூன்றாவது உரமாக பொட்டாஷ் 50 கிலோ 2 மூட்டை ரூபாய் 2,600, யூரியா 50 கிலோ 2 மூட்டை ரூபாய் 600. அதன் பின்னர் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி தெளிக்க 5,000 ரூபாய். இதுவரை ஆன செலவு 59,100 ரூபாய். இதில் விவசாயியின் உழைப்பை சேர்க்கவில்லை. 3 ஏக்கரில் நெற்பயிர்கள் நன்றாக விளைந்து வந்த நிலையில் இடையிடையே தண்ணீர் தட்டுப்பாடு, வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நெற்பயிர்களுக்கு சரிவர தண்ணீர் கிடைக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கதிர் வந்த நேரத்தில் காட்டு பன்றிகள், மயில்கள் அட்டகாசத்தில் மகசூல் இழப்பு, இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நெல்மணிகளை அறுவடை செய்தார் அந்த விவசாயி. அறுவடை செய்த நெல்மணிகளை அதே ஆனூர் கிராமத்தில் திறக்கப்பட்ட அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றார் அந்த விவசாயி. அங்கு 40 கிலோ கோணி பைகளில் 65 மூட்டைகளில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. பொதுவாக ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 60 மூட்டைகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த விவசாயிக்கு 3 ஏக்கரில் கிடைத்ததோ 65 மூட்டைகள் தான். அதாவது 2,600 கிலோ நெல்மணிகள், 26 குவிண்டால் நெல் விளைச்சல் கிடைத்தது. குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,320 ரூபாயும் தமிழக அரசு வழங்கும் 130 ரூபாய் ஊக்கத்தொகையும் சேர்த்தார் ஒரு குவிண்டாலுக்கு 2,450 ரூபாய் கிடைத்தது. அவையே 26 குவிண்டாலுக்கு கணக்கிட்டால் 63,700 ரூபாய். இதற்கு பிறகுதான் பெரிய சம்பவமே நடந்தது. அந்த 63,700 ரூபாயை விடுவிக்க வேண்டுமென்றால் மூட்டைக்கு 50 ரூபாய் கணக்கிட்டு 65 மூட்டைகளுக்கு 3,250 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே நிதியை விடுவிக்க முடியும் என்ற எழுதப்படாத சட்டம். அதாவது தமிழக அரசு கொடுக்கும் ஊக்கத்தொகையை அப்படியே நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சமாக கொடுத்துவிட வேண்டும். 63,700 ரூபாயில் 3,250 ரூபாய் லஞ்சம் போக 60,450 ரூபாய் கிடைத்தது. மேலே சொன்னது போல நெல் சாகுபடிக்கு செலவான 59,100 ரூபாயை கழித்தால் விவசாயி கையில் நின்றது 1,350 ரூபாய் மட்டுமே. இந்த பணத்தை வைத்து அறுவடை இயந்திர வாடகை 4,000 ரூபாயை கொடுப்பதா, நெல்மணிகளை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு ஏற்றி சென்ற டிராக்டர் வாடகை 1,500 ரூபாயை கொடுப்பதா, 4,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது மட்டுமின்றி விவசாயியின் 3 மாத உழைப்பும் வீண். இதில் உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லிக்கு மட்டுமே 26,100 ரூபாய் செலவு செய்துள்ளார் அந்த விவசாயி. இங்கு விவசாயிகளின் உழைப்பை சுரண்டுவது உரம், பூச்சிக்கொல்லி, மருந்து விற்கும் நிறுவனங்கள் தான். வேளாண்மையில் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க லாபத்தில் உத்தரவாதம் இல்லாத தொழிலாகவே வேளாண்மையை இந்த அரசுகள் மாற்றி வைத்துள்ளது. இதற்கிடையே வல்லிபுரம் வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை திரும்ப செலுத்த கடும் நெருக்கடி. முழு பயிர்க்கடனையும் செலுத்தாவிட்டால் எந்தவித அறிவிப்பும் இன்றி கடன் தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை நோட்டீஸை அனுப்பியுள்ளது வல்லிபுரம் வேளாண் கூட்டுறவு வங்கி. விவசாயிகளுக்கு வேளாண்மையில் எக்கச்சக்க செலவுகள் அதிகரிப்பு, போதிய விலையின்மை,
இயற்கை சீற்றங்கள், வனவிலங்குகள் தொல்லை போன்ற நெருக்கடி போதாதென்று அதைவிட பெரிய நெருக்கடியை இந்த அரசுதான் கொடுத்து வருகிறது. இந்த அவலங்கள் தொடர்ந்தால் மாநில திட்டக்குழு சொன்னது போல விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறுவது மேலும் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.